நாம எதிர்பார்க்கவே இல்ல பிக் பாஸ் வீட்ல இருந்து இந்த வாரம் பிரவீன் காந்தி அவரு வெளியே வந்திருக்காரு. ஏற்கனவே பிக் பாஸ் வீட்ல இருந்து நந்தினி அவங்களே வெளியே போறேன்னு சொல்லி இந்த வாரம் வெளியே போடுறத தொடர்ந்து கண்டிப்பா எவிக்ஷன் இருக்காதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா எதிர்பாரா புது ட்விஸ்டா பிரவீன் காந்தி அவரு கம்மியான வாக்குகள் வாங்கி இருக்கிறதுனால அவரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வெளியாகி இருக்குங்க. அதாவது முதல் வாரம் எப்பவுமே பிக் பாஸ்ல எவிக்ஷன் இருக்காது. சொல்ல போனா சண்டே சச்சரவுகள் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிற போட்டியாளர்களா இருந்தா கண்டிப்பா அந்த சீசன் கொஞ்சம் பரபரப்பா போகும்னு சொல்லி அந்த போட்டியாளரை காப்பாத்துறதுக்காகவே வீட்டுக்குள்ள அவங்கள ஃபர்ஸ்ட் எவிக்ட் பண்ணாம இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா இந்த முறை பிரவீன் காந்தி அவர் பெருசா இதுலயும் இன்வால்வ் ஆகல. ஆனா அவர் பேசுற சில விஷயங்கள் கொஞ்சம் வெளியே சர்ச்சையை ஏற்படுத்தினாலுமே அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. வைல்ட் கார்டுல ஏன்னா 2 பேர் இப்ப வெளியில போயிருக்கிறதுனால அடுத்து புது போட்டியாளர்கள் யாராச்சும் வீட்டுக்குள்ள களமிறங்கிறதுக்கு இந்த வாரத்துல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி அவரு இன்னைக்கு பயங்கரமா எல்லாரையும் வெளுத்து வாங்குறாரு. அதுல ஆதிரை அவங்களுக்கு நல்லாவே அட்வைஸ் பண்ற மாதிரி பேசுறாரு. நீங்க நினைச்ச மாதிரி இருக்கிற இடம் எல்லாம் இது கிடையாது, இது பிக் பாஸ் வீடு அப்படின்னு சொல்லி அவரு சொன்னதை பார்த்து நிறைய பேர் நல்லா கேட்டீங்க சார், அதே மாதிரி இந்த பார்வதிக்கும் கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் பதிவிட்டு தான் இருக்காங்க. பிக் பாஸ் சீசன்ல இந்த முதல் வாரம், அதாவது சீசன் 9ல முதல் வாரம் நாம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த சீசன் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி பெரிய அளவுல இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அடுத்தடுத்த வாரங்கள்ல எப்படி போட்டியாளர்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போக போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில 2 போட்டியாளர்கள் வெளியே போயிட்டாங்க. அடுத்து யாரு வைல்ட் கார்ட்ல வீட்டுக்குள்ள வர போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சோ எதிர்பாராத ஒரு போட்டியாளர் வீட்டுக்குள்ள போகலாம். இவங்க எல்லாரையும் கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு போட்டியாளரை வீட்டுக்குள்ள அனுப்பலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அதே போல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திவாகர் அவரெல்லாம் ரொம்ப நாள் இருக்க மாட்டாரு, அவரெல்லாம் வெளியே வந்துருவாருன்னு பேசின எல்லாருக்கும் பதிலடி கொடுக்கிற மாதிரி யார் எவ்வளவு தூரம் சண்டை போட்டாலுமே அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு திருப்பி பதிலுக்கு பதிலடி கொடுத்துட்டு திவாகர் அவரும் அந்த வீட்டுக்குள்ள இன்னுமே அவரோட கேமை விளையாடிட்டு தான் இருக்காரு. முதல் வாரத்துல அவரு தான் எல்லாரும் டார்கெட் பண்ணாங்க, ஆனா அது நடக்காம போயிருச்சு. சோ கலையரசன், திவாகர் இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள எப்படி விளையாட போறாங்க, அடுத்தடுத்த வாரங்கள்ல எப்படி கேம் இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்த வாரத்துல துஷார் தான் தலைவர் ஆயிருக்காரு. சோ அடுத்த வாரம் முழுக்க பயங்கரமான டாஸ்க் எல்லாம் கொடுத்து இனிமே சண்டையை கிளப்பி விட போறாங்களா இல்ல என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மக்களும் ஆவலோட இருக்காங்க. அந்த வகையில விஜய் சேதுபதி அவரு இன்னைக்கான எபிசோட்ல பயங்கரமான கேள்வி எல்லாம் எல்லாரையும் கேட்டு வச்சிருக்காரு, கலாய்ச்சி விட்டுருக்காரு. அதுல ஆதிரிக்கெல்லாம் நல்ல பதிலடி கொடுத்திருக்காரு. கம்ருதீன் அவருக்கு தான் கண்டிப்பா வார்னிங் பண்ணணும், அவர் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்துல இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.